அனைவருக்கும் வணக்கம். காத்திருந்து சீனாவை வச்சு செஞ்சிருக்குது இந்தியா அப்படிங்கிற பார்க்குறோம். அடினாலும் அடி, சரியான அடி. இத்தனை நாட்களாக சீனா செய்து கொண்டிருந்த ஒரு வேலைக்கு இப்பொழுது தான் முதல் முறையாக இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்துருக்குது நண்பர்களே. சீனாவுக்கு எதிராக இந்தியா அப்படி என்ன செஞ்சுது, அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, அப்பப்போ பார்த்தோம்னா சீனா ஒரு மேப் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு தன்னுடைய நாட்டு மேப்பை ரிலீஸ் பண்ணோம். அதில் அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற சில இடங்கள்லாம் தங்களுடையது அப்படின்னு அந்த இடங்களுக்கு சீனா தங்களுடைய பாஷையான மேண்டரின் பாஷையில் ஊருக்கு பேர் வச்சு அந்த மேப்பை வெளியிடுறத வழக்கமாகவே வச்சுருக்கு. அதே போல் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து யாராவது சீனாவுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு பேப்பர் விசா கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்குது. அதாவது நம்ம நாட்டு பாஸ்போர்ட்டில் விசாவை ஸ்டாம்ப் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு தனியாக ஒரு பேப்பரில் விசான்னு அடித்து கொடுத்து அதில் சீல் வச்சு கொடுப்பாங்களாம். இப்படி ஒரு நடைமுறையை வச்சுருக்குது சீனா. ஏன் அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ் தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி. நாம் அதாவது இந்தியா அருணாச்சல் பிரதேஷை ஆக்கிரமித்து வச்சுருக்கிறோம், சீனாவுடைய ஒரு பிராந்தியத்தை நம்ம ஆக்கிரமித்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா தொடர்ந்து சொல்லிட்டு வருது. இதை ஒவ்வொரு முறையும் இந்தியா இல்லை, நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னாலுமே கூட சீனா இதை கைவிடுவதாக இல்லை. இது சீனா வழக்கமாக செய்கிற ஒரு விஷயந்தான். எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் இது செய்யுது. எப்படின்னா, பிற நாட்டு இடத்தை முதல்ல தங்களுடைய மேப்பில் தங்களுது அப்படின்னு காட்டுறது, அதுக்கு பேரெல்லாம் மாற்றுறது, அதுக்கு பிறகு அந்த நாட்டோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது மேப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போது அந்த மேப்பை கொடுத்துட்டு அது எங்களுடைய நாட்டுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறது. உடனே இந்த நாடு இப்போ இந்தியான்னு வச்சுக்கோங்க, இந்தியா இல்லை அது எங்கள் நாடு தான், என்ன புதுசாக இப்படி கிளப்புறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அது எங்கள் நாடுன்னு தொடர்ந்து இப்படியே சில வருடங்கள் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இதை நீங்கள் ஆக்கிரமித்து வச்சுருக்கிறீங்க, எங்கள் நாட்டுடைய பகுதியை நீங்கள் இல்லீகலாக ஆக்கிரமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சீனா சொல்லும். உடனே நம்ம நாடோ அல்லது இந்த சீனா எந்த நாட்டுக்கு எதிராக செய்தோ அந்த நாடோ பயங்கர டென்ஷன் ஆகி ஆச்சா ஓச்சா என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக சீனா என்ன பண்ணும், இது டிஸ்பியூட்டில் இருக்கிற லேண்டு, இது சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம். இதைவே திருப்பி சொல்லி ஒவ்வொரு தரையும் இது தொடர்பாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சீனா அந்த நாட்டுக்கு அழைப்பும் விடுக்கும். வேற விஷயங்களை பற்றி பேசும்போது இதையும் கொண்டாந்து உள்ள சொருகும். இப்படி நாள்பட பண்ணி கடைசியில் சீனா எந்த நாட்டுக்கு எதிராக இப்படி பண்ணிட்டு இருக்கோ அந்த நாடே கூட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்வாங்க. அதற்கு பிறகு அது உண்மையிலேயே சர்ச்சையான இடமாக மாறிவிடும். அப்புறம் சீனா அந்த பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கவும் ஆரம்பிக்கும், சலாமி ஸ்லைசிங் மூலமாக. இதுதான் சீனா காலமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கமாகவே இருக்குது. இந்த அருணாச்சல் பிரதேஷ் விஷயத்தில் சீனா என்ன சொல்லுது அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ் திபேத்துடைய ஒரு பகுதியாக இருந்தது, அது தெற்கு திபேத்துடைய ஒரு பகுதி, அந்த பகுதியை நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ திபேத் சீனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதனால் அருணாச்சல் பிரதேசம் எங்களுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லுது. இவ்வளவு காலமாக இந்தியா இல்லைன்னு சொன்னதோடு நிறுத்திக்கிச்சு. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக சீனாவை அதனுடைய பாணியிலேயே அடிச்சிருக்குது. அப்படி திருப்பி போட அருவாலை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியா செஞ்சுருக்குது. என்ன செய்திருக்குது இந்தியா, நாம் வெளியிட்டிருக்கிற புதிய ஒரு மேப்பில், அருணாச்சல் பிரதேஷ் மேப்பில் எல்லையோரத்தில் இருக்கிற பல பகுதிகளுக்கு நாம் நம்ம மொழிகளில் பேர் வச்சு அதையெல்லாம் மேப்பில் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 3 இடங்கள் சீனா கையில் இருக்கிற இடம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 27 பகுதிகள், அது குளமாக இருக்கலாம், காடுகளாக இருக்கலாம், அல்லது பொட்டல் நிலமாக இருக்கலாம். அதே மாதிரி சில கிராமங்களுடைய பெயர்களையும் கூட இப்போ புதுசாக மேப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 27 தான் 3 இந்திய எல்லைக்கு அப்பால் சீனாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிற பகுதிகள் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே சீனா தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருக்குது. சீனாவுடைய த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை இருக்குது இல்லையா, அது வெளியிட்டிருக்கிற ஒரு கட்டுரையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
இப்போ தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உறவு கொஞ்சம் சுமூகமாக போயிட்டு இருக்குது. அதை வந்து இந்தியா கெடுத்து விடக்கூடாது. ஏற்கனவே அருணாச்சல் பிரதேசை ஆக்கிரமித்து வச்சிருக்குது இந்தியா. அது போக இப்போ சீனாவுடைய சில பகுதிகளையும் தங்களுடைய பகுதிகள்னு சொல்லி இந்தியா மேப் வெளியிட்டிருக்கிறது பயங்கரமான கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி குளோபல் டைம்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லை, சீனாவுடைய உயரதிகாரிகள் பலரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து இந்திய சீனா உறவுகளை கெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. குறிப்பாக அடுத்த சில மாதங்களுக்குள்ளாக G20 உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்கிறதுக்கு இருக்குது. அந்த உச்சி மாநாட்டுக்கு முதல் முறையாக கல்வான் பிரச்சனைக்கு பிறகு முதல் முறையாக இந்தியா வருகிறாரு சீனாவுடைய அதிபரான ஜி ஜின்பிங். அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் இந்தியா இப்படி சர்ச்சைக்குரிய ஒரு மேப்பை வெளியிட்டு அதில் சீனாவுடைய பல பகுதிகளுக்கு இந்தியா பெயர் சூட்டி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சீன அதிகாரிகள் சொல்கிறாங்க. இது தொடர்பாக இந்திய அதிகாரிகளிடம் பேசிய போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே இந்தியாவுடைய ஒரு பகுதி தான். இதில் சில இடங்களுக்கு ஏற்கனவே பெயர்கள்லாம் இருந்தது. லோக்கலில் அவங்களுக்கு அந்த பேர்லாம் இருக்குது. அது வந்து மேப்பில் வராமல் இருந்தது, நாங்கள் பேர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த 3 இடம் சீனாவுடைய பகுதியில் இருக்கிற ஒரு 3 இடத்துக்கு இந்தியா பேர் சூட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த 3 இடத்த பற்றி கேட்டப்போ இந்திய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 இடமும் இந்தியாவோட தான், சீனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. சபாஷ், சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி இந்தியா இப்பொழுது அஃபென்சிவாக சீனாவை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இத்தனை ஆண்டு காலமாக நம்மளுடைய ஃபாரின் பாலிசியே என்ன அப்படின்னா, எங்களால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் யாருக்கும் பிரச்சனை கொடுக்க மாட்டோம், நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட நாங்கள் வந்து எங்களுக்கு டிஃபென்சிவ்க்கு மட்டும்தான், நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்கு டிஃபென்ஸ் பண்ணிக்குவோமே ஒழிய திருப்பி நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டூப்பிடான ஒரு வெளியுறவு கொள்கையை வச்சுருந்தோம் நாம். அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான கொள்கையை முழுமையாக மாற்றி அமைச்சிருக்கிறாரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் வந்த பிறகு தான் இந்தியா கிட்ட வாலாட்டுனா உங்களுக்கு திருப்பி அடிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி நெத்தி பொட்டிலேயே அடித்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியா வெளியிட்டிருக்கிற அருணாச்சல் பிரதேஷ் மேப்பும் இந்த கொள்கையின் ஒரு தொடர்ச்சி தான். சீனா வந்து இனிமேலும் அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் பேரை மேண்டரினில் வச்சுக்கிட்டு சர்ச்சையை பண்ணுச்சு அப்படின்னா, இந்தியாவும் சீனாவுக்குள்ளே இருக்கிற இடங்கள் எல்லாம் எங்களுடையது அப்படின்னு நாமளும் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து அதையெல்லாம் சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்றுவதற்கு இந்தியாவும் இப்பொழுது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து உண்மையிலேயே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு காலகட்டத்தில் G20 உச்சி மாநாடு வரப்போகுது, ஜி ஜின்பிங் வருவாருன்னு கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் இந்தியா இப்படி ஒரு செயலை துணிஞ்சு செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ ராஜதந்திர அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இந்தியாவுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உலக அரங்கில் இந்தியாவுடைய ஸ்டேச்சர் உயர்ந்ததற்கும் இந்தியா இப்பொழுது துணிந்து அடிக்க தொடங்கி இருக்கிறத காட்டுறதுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேணுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாரு. சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பை பன்மடங்கு உயர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.